ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். இது சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி கிளைமேட் வந்து சடனாக வெயில் ரொம்ப அடிச்சுட்டே இருந்தது. சடனாக மழையும் பெய்யுது. எந்த மாதிரி கிளைமேட் இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலை. ஊரில் ஒரு கல்யாண வீடு, அதனால் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஈவினிங் 7:15க்கு பஸ் டிக்கெட் போட்டிருந்தாங்க. அதனால் மார்னிங்கும் மத்தியானத்துக்கு மட்டும் சமையல் பண்ணிட்டேன். நைட்டுக்கு வந்துட்டு மத்தியானத்துக்கு சேர்த்தே பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். மார்னிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மார்னிங் மக்ருனி தான் பண்ணியிருந்தேன். மக்ருனி பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் ஸ்வீட்டாகவும் சாப்பிடுவேன், நல்லா காரமாகவும் சாப்பிடுவேன். ஸ்வீட்டை விட நான் காரம் ரொம்ப சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் வைக்கலான்னு பார்த்தேன். டொமேட்டோ ரைஸ்னால் ஒரு மாதிரி ஆயிரும். சரி, நான் அப்போது வெஜ் பிரியாணி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். காளான் நிறையவே இருந்தது. சரி, காளான் பிரியாணி வச்சிடலாம் அப்படின்ட்டு காளான் பிரியாணி தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அது வெளியூர் கிளம்புறதுன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு பெரிய பாடாக இருக்குங்க. எந்த ட்ரெஸ் எடுத்து வைக்க, எது எடுத்துகிட்டு போக, அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்கே இது வைக்கலாமா அது வைக்கலாமான்னு அவ்வளோ கன்ஃபியூஷன். அதிகமாகிடக்கூடாது, ட்ரெஸ்ஸும் அதிகமாக வேணும்னா எப்படிங்க? நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். நமக்கு ரெண்டுமே வேணும்ன்ட்டு தோணுது. சரி, என்ன பண்ண, லக்கேஜ் ட்ரெஸ்ஸு போடணுன்னா தூக்கி தான் போய் ஆக வேண்டியது இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.